டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் சோசியல் சயின்ஸ் டீச்சர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சோசியல் சயின்ஸில் யூனிட் 3 பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் உள்ள பாடத்தை நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட்டுன்னா மக்கள் தொகை மற்றும் குடியிருப்புகள் அப்படிங்கிற மீனிங். பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் மக்கள் தொகை மற்றும் குடியிருப்புகளும். இதில் வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கற்றலின் நோக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் ரீட் பண்ணணும். அடுத்தது இந்த பாப்புலேஷனை பற்றி நம்ம பார்க்கும்போது த மேஜர் வேர்ல்டு ஹியூமன் ரேசஸ் ஆர், உலகின் முக்கியமான மனித இனங்கள் எவையெல்லான்னு சொன்னால் காக்குசைடு, நெக்ராய்டு, மங்கோலாய்டு, ஆஸ்ட்ராலாய்டு. காக்குசைடு அப்படின்னா காக்கச இனம், நெக்ராய்டு அப்படின்னா நீக்ரோ இனம், மங்கோலாய்டு அப்படின்னா மங்கோலிய இனம், ஆஸ்ட்ராலாய்டு அப்படின்னா ஆஸ்ட்ராலாய்டு இனம். இந்த காக்கசாய்டு அப்படின்னு சொன்னால் இந்த காக்கசாய்டு இஸ் known as European race. This group is the one with fair skin and dark brown eyes, wavy hair and narrow nose. The Caucasoid are also found in Eurasia. காக்கச இன மக்கள் என்பவர்கள் ஐரோப்பிய இனத்தவர்கள். இவர்கள் வெள்ளை நிற தோலும் அடர் பழுப்பு நிற கண்களும் அலை போன்ற வேவி ஹேர், அலை போன்ற முடியும் கொண்டவர்கள், குறுகலான மூக்கு உடையவர்கள். இந்த மக்களுடைய உருவ அமைப்புகளை கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. காக்கசைடு, நெக்ராய்டு, மங்கோலாய்டு, அடுத்தது அஸ்ட்ரோலாய்டு. இவங்க என்னென்ன உருவத்தில் காணப்படுவாங்க அப்படிங்கிறத இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது நெக்ராய்டுனா நீக்ரோ இனம். நெக்ராய்டு ஹேவ் த டார்க் ஐஸ், black skin, black woolly hair, wide nose, long head and thick lips. They were living in different parts of Africa. இதில் என்ன சொல்லிருக்கு? நீக்ரோன மக்கள் கருமை நிற கண்களோடும் கருப்பு நிற தோலோடும் கருமையான சுருள்முடியோடும் அகலமான மூக்கு, நீளமான தலை மற்றும் தடித்த உதடுகளை கொண்டவர்களாகவும் காணப்படுவார்கள். இவர்கள் ஆப்பிரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் வசித்து வருகிறார்கள். அடுத்தது மங்கோலாய்ட்ஸ். The Mongoloid race is commonly known as the Asian American race. The Mongoloid have the light yellow to brown skin, straight hair, flat face, broad head and medium nose. Such people are found in Asia and Arctic region. இதில் இவங்களை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, இவர்கள் வெளிர் மஞ்சள் முதல் பழுப்பு நிற தோலும் நீளமான முடி, தட்டையான முக அமைப்பு, பெரிய தலை, தட்டையான மூக்கை உடையவர்கள். Astroloids have wide nose, curly hair, dark skin and short in height. They are living in Australia and Asia. இவங்க வந்து எங்கெல்லாம் காணப்படுவார்கள்? ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா அண்ட் ஆசியாவில் காணப்படுவார்கள். அடுத்தது ரேசஸ் ஆஃப் இந்தியா. The ancient Indus Valley civilization in India is believed to have been of Dravidian origin in northern India. இவங்க வந்து எங்கே காணப்படுவார்கள்னா இவங்க வந்து சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து தோன்றியவர்கள். இந்த ancient Indus Valley civilization in India believed to have been of Dravidian origin in northern India. இவர்கள் எங்கே? சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து தோன்றியவர்கள். அடுத்தது the South India was dominated by the 3 Dravidian kingdoms of the Sera and Cholas and the Pandyas. இந்தியாவின் தென்பகுதி மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டிய மன்னர்களால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டது. இந்த மக்கள் வந்து சேர, சோழ, பாண்டிய மன்னர்களால் ஆளப்பட்டவர்கள். அடுத்தது ரிலிஜியன் means a particular system of faith and worship. Religion means a particular system of
faith and worship. மதம் என்பது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையையும் வழிபாட்டு முறைகளையும் கொண்டது தான் மதம். அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிலிஜியன்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிலிஜியன்ஸ், யூனிவர்சலைசிங் ரிலிஜியன்ஸ், எத்னிக் ரிலிஜியன்ஸ், ட்ரைபல் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரிலிஜியன்ஸ். யூனிவர்சலைசிங் ரிலிஜியன்ஸ் அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் அண்ட் புத்திசம். இதெல்லாம் என்னதுன்னா உலகளாவிய மதங்கள். யூனிவர்சலைசிங் ரிலிஜியன்ஸ் உலகளாவிய மதங்கள். கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், புத்திசம் இதெல்லாம் உலக மதங்கள். எத்னிக் ரிலிஜியன்ஸ், ஜூடோயிசம், ஹிந்துசியம் அண்டு சிந்தோசியம். ஜூடோயிசம், இந்து மதம், சிந்தோசியம் இதெல்லாம் மனித இன பிரிவு மதங்கள். மனித இன பிரிவு மதம். ட்ரைபல் ஆர் ட்ரெடிஷ்னல் ரிலிஜியன்ஸ், அனிமிசம், சமனிசம் அண்டு ஷாமன். அனிமிசம், ஷாமனிசம் அண்டு ஷாமன் இதெல்லாம் நாடோடிகள் அல்லது பாரம்பரிய மதங்கள். அடுத்தது மேஜர் லாங்குவேஜஸ் இன் த வேர்ல்டு. மேஜர் லாங்குவேஜஸ் இன் த வேர்ல்டு. உலகில் உள்ள முக்கியமான மொழிகள். உலகில் உள்ள முக்கிய மொழிகள் தமிழ், ஹிந்தி, சைனீஸ், இங்கிலீஷ், ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ், ரஷ்யன், அரபிக், ஜெர்மன் இதெல்லாம் வேர்ல்டில் உள்ள முக்கிய மொழிகள். மேஜர் லாங்குவேஜஸ் ஆஃப் இன் த வேர்ல்டு. மேஜர் லாங்குவேஜஸ் இன் த வேர்ல்டு. லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா. இந்திய மொழிகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது 22 மேஜர் லாங்குவேஜஸ் were recognized by Indian Constitution. இந்திய அரசியலமைப்பு 22 மொழிகளை அங்கீகரித்துள்ளது. 22 மொழிகளை இந்திய அரசியலமைப்பு அங்கீகரித்தது. அதாவது செட்டில்மெண்ட்னா குடியிருப்பு. செட்டில்மெண்ட் இஸ் a place where people live and in. இந்த செட்டில்மெண்ட் சொன்னால் மக்கள் குடியிருக்கிற இடம் தான் என்னது? குடியிருப்பு. அடுத்தது பேட்டர்ன்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ். குடியிருப்பின் அமைப்புகள். அது வந்து செட்டில்மெண்ட்ஸ் ஆர் classified into compact settlements and dispersed settlement. Compact settlements and dispersed settlement. குழுமிய கம்பேக்ட் செட்டில்மெண்ட்னா குழுமிய குடியிருப்பு. டிஸ்பர்ஸ்ட் செட்டில்மெண்ட்னா சிதறிய குடியிருப்பு. அப்படி 2 வகைப்படும். அடுத்தது டவுன் என்பது நகரம். The settlement with a population more than 5,000 people is called a town. 5,000 மக்கள் தொகை கொண்ட ஊர் டவுன் என, நகரம் என அழைக்கப்படுகிறது. 5,000 அளவிற்கு மக்கள் தொகை கொண்ட ஊர் தான் என்னது? டவுன். அடுத்தது சிட்டி. இன் India, an urban place with more than 1 lakh population is considered as a city. சிட்டினா என்னது? சிட்டினா மாநகரம். இதில் வந்து 1 lakh 1 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நகரம் மாநகரம் என அழைக்கப்படுகிறது. மெகா. அடுத்தது ஸ்மார்ட் சிட்டி. In an urban region, a city which is very much advanced in terms of infrastructure, real estate, communication and market availability is called a smart city. Smart city na enaduna infrastructure, real estate, communication and market availability is called smart city. நகர்ப்புற பகுதியில் உள்கட்டமைப்பு வசதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வீட்டுமனை விற்பனை, ரியல் எஸ்டேட். அடுத்தது கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு எளிதாக கிடைக்கக்கூடிய மார்க்கெட், சந்தை இவையெல்லாம் இருந்தால் அது என்னது? ஸ்மார்ட் சிட்டி என அழைக்கப்படுகிறது. ஸ்மார்ட் சிட்டி வந்து தமிழ்நாடு has
12 major cities to be transformed as smart cities. They are Chennai, Madurai, Tirunelveli, Tiruchirappalli, Tanjavur, Tirupur, Salem, Vellore, Coimbatore, Thuthukudi, திண்டுக்கல் அண்ட் ஈரோடு. தமிழ்நாட்டில் 12 முக்கிய நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டியாக உருவாகிறது. நம்ம திருநெல்வேலி மாவட்டமும் ஸ்மார்ட் சிட்டியாக உருவாகிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது அதனால் அதில் 12 மாவட்டங்கள் ஸ்மார்ட் சிட்டியாக மாறுகிறது. அதில் எதெல்லாம் முக்கியமானதுன்னு சொன்னால் சென்னை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருப்பூர், சேலம், வெள்ளூர், கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திண்டுக்கல் அண்ட் ஈரோடு. இவை 12 மாநகரங்களும் ஸ்மார்ட் சிட்டியாக மாறுகிறது. சரி மாணவர்களே, இதோடு பாடம் முடிகிறது. பின்னாடி உள்ள கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும், நோட்டில் கொஸ்டினுக்கு ஆன்சரை நீங்கள் எல்லோரும் என்ன செஞ்சுருக்கணும், எழுதியிருக்கணும். இதில் வர்ற ஒன் வேர்டுகளை நீங்கள் என்ன செய்யணும், புக்கில் நிரப்பி நோட்டில் எல்லோரும் சோசியல் சயின்ஸ் நோட்டில் நீங்கள் எழுதியிருக்கணும். சரி மாணவர்களே, அடுத்த பாடத்தில் பார்க்கலாம்.